Hi friends, welcome back to my channel Uma's Life Tamil. நம்ம இன்னைக்கு மயிலம் முருகர் கோயில தான் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு அங்க தான் ஒரு நாள் ட்ரிப்பா நம்ம வந்து போயிருந்தோம். ஆன்மீகமும் அமைதியும் நிறைந்த மயிலம் முருகர் கோயில தான் பார்க்க போறோம். வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து ஒரு 90 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. ஒரு நாள் போயிட்டு வரதுக்கு ரொம்ப சிம்பிளான கோயில். ஒரு சின்ன மலை மேல தான் இருக்கு. இங்க வந்து நம்ம நடந்து தான் போணும். படிக்கட்டுல ஏறினாலும் போலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கார்லயும் மேலே ஏறி போலாம். நிறைய ஃபெசிலிட்டிஸ் இப்போல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி ரொம்ப காடு மாதிரி கொஞ்சம் க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. பட் ஆனால் ஓகே, நல்லா அழகாக இருக்குது. இப்போ நிறைய நாங்கள் போனப்போ வந்து ரோடெல்லாம் போடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் கார் பார்க்கிங்க்கெலாம் நல்லா வசதி இருந்தது. சுற்றி கடைங்க இருந்தது, எல்லாமே கிடச்சிது. உங்களுக்கு டீ காஃபி அதெல்லாம் இருந்தது. போகிறதுக்கு முன்னாடி விளக்கு வாங்கி நாங்கள் சாமிக்கு விளக்கு இங்கே கீழே போட்டுட்டு தான் மேலே ஏறி போனோம். ரொம்ப எங்களுக்கு அன்றைக்கி ரொம்ப மனநிறைவாக இருந்தது. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மரம், காற்று, மனசுக்கே ஒரு அமைதியான உணர்வு இருந்தது. அந்த கோயிலுக்கு போகும்போது படிக்கட்டு ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா குரங்குலாம் சுற்றி இருந்துகிட்டே இருந்தது. அதனால் நம்ம எதாவது சாப்பிட்ற பொருள்லாம் கையில் எடுத்துகிட்டு போனாலும், சாமிக்கு எதனா வாங்கிட்டு போனாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் போகணும். அங்கே வந்து பே பண்ணி போகிற அளவுக்கு இருந்தது. பட் ஆனால் நாங்கள் காலையிலே 7 மணிக்கெலாம் கோயிலுக்கு போனதால் ரொம்ப காலியாக இருந்தது. நாங்கள் வந்து ஃப்ரீ தரிசனம் தான் போய் பார்த்தோம். ரொம்ப காலியாக இருந்தது. நம்ம முருகரை வந்து நாங்கள் ரொம்ப சூப்பராக அமைதியாக, எந்த ஒரு தொந்தரவுமே இல்லை, ஒரு மனநிறைவாக இருந்தது. அன்றைக்கி நாங்கள் போய் கோயிலில் வந்து பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து இது சுற்றி போகிறோம். நானும் எங்கள் அப்பாவும் தான் போயிருந்தோம். எங்கள் 2 பேரோட ட்ரிப்பு தான் அது. கோயிலை சுற்றி இப்படி தான் இருந்தது. சுற்றி முடித்ததும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து நமக்கு விளக்கு ஏற்றி வைக்கிறதுக்காக தனியாக ஒரு இடம் இருக்குது. பாருங்க, சுற்றி நான் சொல்லலையா, மரத்தில் அந்த கயிறுலாம் கட்டி வச்சுருந்தாங்க. மலை மேலே இருக்கிறதால நமக்கு வந்து காற்றுலேருந்து சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக, அந்த ஊர் மேலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. முருகப்பெருமான் வந்து இங்கே ரொம்ப சக்தி வாய்ந்தவர். இங்கே நம்ம என்ன வேண்டிக்கிட்டு போய் நம்ம வந்து முருகப்பெருமானை வேண்டிக்கிறோமோ அவர் வந்து கண்டிப்பாக நம்ம பக்தர்கள் என்ன வேண்டிக்கிறோமோ அதை வந்து அருள் பாலிக்கிறாருன்னு சொல்லி எல்லாரும் நம்புகிறாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கும் நடந்திருக்கு. அதனால் இங்கே வரவங்க எல்லாம் மனமாற நல்லா பிரார்த்தனை செஞ்சால் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கந்த சஷ்டி தைப்பூசம் போன்ற நாட்களில் வந்து ரொம்ப திருவிழா மாதிரி நடக்கும். நம்ம இங்கே சிட்டி லைஃப்பை விட்டுட்டு நம்ம வெளியே இங்கே ஒரு நாள் போயிட்டு வரதுக்கு நமக்கு ஒரு பிரேக் அடித்த மாதிரியே இருக்கும். சாமி பார்த்ததால நமக்கு ஒரு நல்ல வைப்ஸும் இருக்கும், பாசிட்டிவாக டிவோஷனல் வைப்ஸ் இருக்கும். குடும்பத்தோடு ஒரு நாள் நம்ம வந்து போயிட்டு வர்றதுக்கு ஆன்மீகமும் அமைதியும் இயற்கையும் அழகையும் அனுபவிக்கிறதுக்கு இந்த மயிலம் முருகன் கோயில் வந்து கண்டிப்பாக ஒரு ஆப்ஷனாக வச்சுட்டு நீங்கள் போயிட்டு வாங்க. அவ்வளோதான். முடிச்சுட்டு நாங்கள் அதை இறங்கி வந்துட்டோம். குரங்கு தான் அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தது. கீழே வந்தீங்கன்னா நிறைய டாய்ஸு,